पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 ஸ்லோகங்கள்ல பார்த்திங்கன்னா, இந்த சரீரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகும்போது எதோட கிளம்பி போகிறான் அப்படின்னு 7, 8, 9, 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இந்த ஜீவன் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்தில் என்னுடைய அம்சம், பகவானோட பிம்பபூதமாக இருக்கக்கூடிய பகவானோட பிரதிபிம்பங்கள் தான் இங்கே இருக்கிற எல்லாம். முண்டக்க உபனிஷத்தில் சொல்கிற மாதிரி, ஒரு அக்னியிலிருந்து எப்படி தீப்பொறிகள் பார்த்தீங்கன்னா பறக்குமோ, அந்த அக்னிக்கு வேறா தீப்பொறிகள் அப்படின்றது வேற வேறையா கருதப்படாதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்மத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பங்களா அநேக ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா புத்தியில பிரதிபிம்பிக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வேற வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிம்பமும் பிரதிபிம்பமும் வேறு வேறு இல்லை. அக்னியும் அக்னியோட கதிர்களும் வேற வேற எப்படி இல்லையோ, அக்னி பொறிகளும் அதே மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டக்கத்தில் சொல்லுது. அதை தான் இங்கேயும் ஆச்சாரியார் சொல்றார், மமைவாம்சோ ஜீவலோகே. இந்த ஜீவலோகம் அப்படின்னா இந்த சம்சாரத்தில் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய நான் நம்ம யாரை சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த நான் வாஸ்தவத்தில் ஈஸ்வரனோட பிரம்மத்தோட அம்சம்தான், பகவானோட அம்சம். இந்த அம்சமா இருந்துகிட்டு இருக்கவன் என்ன பண்றோம், ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம தேகத்தோட அபிமானத்தை அடைஞ்சிடும். இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணிடுச்சு, நான் பிம்பம் அப்படின்னு அறியாம பிரம்மம் அப்படின்னு அறியாம என்ன பண்ணிடுச்சு, தேகத்தோட சேர்ந்து தேகம் நான் அப்படின்னு சூக்ஷ்ம தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிச்சுது, ஸ்தூல தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிச்சுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காரண தேகம்னு சொல்லக்கூடிய அவித்யா, அஜ்ஞானத்தினால ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் மீடியத்தை நான் அப்படின்னு நினைச்சிருச்சு, பிரதிபிம்பிக்கிற மீடியத்தை தான் அப்படின்னு நினைச்சிருச்சு.
அதனால என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்திலிருந்து அடுத்த சரீரம், அடுத்த சரீரத்திலிருந்து அடுத்த சரீரம்னு அபிமானம் நாசமாகிற வரைக்கும் இந்த ஜீவன் டிராவல் பண்ணிக்கிட்டே போறான். இந்த டிராவல் பண்ணும்போது என்ன பண்றான் அப்படின்னும் போது, மரண காலத்துல ஒரு தேகத்திலிருந்து அடுத்த தேகத்துக்கு போகும்போது இவன் என்ன பண்றான், இந்த சரீரத்திலிருந்து சரீரம் எதவா புனோதி, இந்த சரீரத்திலிருந்து வேற ஒரு சரீரத்தை அடையும் போது இந்த தேகத்திலிருந்து கிளம்புறான். முதல்ல இந்த தேகத்தை விட்டு வெளியில கிளம்பணும். அப்படி கிளம்பும் போது என்ன பண்றான், இந்த ஜீவன் ஹிருதயத்துல இருக்கான். ரிஃப்ளெக்ஷன் எங்க உண்டாகுது, ஹிருதயத்துல. ஹிருதயத்துல உண்டானாலும் பாத்தீங்கன்னா இந்த ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஒரு மீடியேட்டர் ஒரு பிரதானமான மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கார். யாருன்னா பிராணன். இந்த பிராணன் சர்வ சரீரத்திலையும் வியாபிச்சிருக்கிற பிராணன் என்ன பண்ணும், பஞ்ச பிராணன்களா பிரிஞ்சு இந்த சரீரம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. மரண காலத்துல என்ன பண்ணும், இந்த பஞ்ச பிராணன்களும் ஹிருதயத்துல இருக்கிற முக்கிய பிராணனுக்கு பாத்தீங்கன்னா ஒரே பிராணனா ஆயிடும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான்ற கான்சியஸ்னஸ் இருக்கு. கூட பாத்தீங்கன்னா செகண்ட் லேயரா பாத்தீங்க அப்படின்னா அவித்யா இருக்கு. அதுக்கப்புறம் மூணாவது லேயரா பாத்தீங்கன்னா இந்த பிராணன், முக்கிய பிராணன் அப்படின்றது இருக்கு. அந்த 5 பிராணனும் தேகம் ஃபுல்லா இருந்து இந்த முக்கிய பிராணனை அடையும் போது அந்த பிராணன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா இந்திரியங்களையும், இந்திரிய சக்திகளையும் என்ன பண்ணுதுன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஹிருதயத்துல ஒன்னாயிடும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிராணன் கவர் பண்ணியிருக்கும். அந்த கவருக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்யம்ன்ற அந்த ஜீவாத்மா இருக்கான். கூட பாத்தீங்க அப்படின்னா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், பஞ்சமகா பூத்தங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம். அந்த தன்மாத்திரைகள் கூட பாத்தீங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மொத்தம் 19 தத்துவங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜுக்குள்ள வந்துடும். இந்த பிராணன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இங்க இருந்து வெளியில கிளம்புது. கூடவே என்னெல்லாம் கிளம்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் செய்த புண்ணிய பாப்ப கர்மங்களும் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போகுது. கூடவே வாசனைகள், இவை எதையெல்லாம் இந்த ஜென்மங்கள் அனுபவிச்சானோ எல்லா வாசனைகளும் பாத்தீங்கன்னா சேர்த்து பூர்வ பிரஜாச்ச எல்லாத்தையும் கிரகணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றான், அடுத்த சரீரத்துக்கு கிளம்பி போறான். எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, எப்படி புஷ்பங்கள்ல இருக்கிற வாசனைகளை இந்த காத்து பாத்தீங்கன்னா கவர்ந்து இழுத்துக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போய் அந்த ஸ்மெல்ல போய் பாஸ் பண்ணுதோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வாசனை இருக்கோ அந்த வாசனைகள் எல்லாம் அந்த காத்து என்ன பண்ணுது, அடுத்தடுத்த பிளேஸ்க்கு கொண்டு போகுது. அதே மாதிரி இந்த ஜீவாத்மா என்ன பண்றான், தன்னுடைய சூக்ஷ்ம தேகத்தை கிரகணம் பண்ணிக்கிட்டு அடுத்த சரீரத்துக்குள்ளார பிரவேசம் பண்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. எத்தனை இந்திரியங்கள் அப்படின்னும் போது, இந்த தேகத்துல இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், இந்த 5 இந்திரியங்கள் ஸ்ரோத்ரம், சக்ஷுகு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 புலன்கள், 5 இந்திரியங்கள் மூலமா மனசை ஆதாரமா வச்சுக்கிட்டு, கோஆர்டினேட்டர் மனசு ஆதாரமா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த விஷய சுகங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அப்போ ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய நான் எனக்கு பாத்தீங்கன்னா மனசு கோஆர்டினேட்டரா வச்சுக்கிட்டு 5 இந்திரியங்கள் தான் நமக்கு பாத்தீங்கன்னா விஷயங்களை அறிகிற துவாரமா இருக்கு, வாசலா இருக்கு. இது மூலமா நம்ம பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற நான் அப்படின்றவன் அனுபவம் பண்ணிட்டு இருக்கான் இந்த உலகத்தை. இப்ப இந்த நான் பாத்தீங்கன்னா வேற ஒரு தேகத்துக்கு போகும்போது அங்கேயும் போய் அனுபவம் பண்ணணும்ல. அங்கேயும் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம போயிட்டோம் அப்படின்னா அங்க எப்படி அனுபவம் பண்றது? எப்படி நம்ம டிராவல் பண்றதுக்கு அடுத்த இடத்துக்கு எங்கேயாவது டிராவல் பண்றதுக்கு போகும்போது நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த ஊருக்கு போறோமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜீவாத்மாவும் என்ன பண்றான், இங்கிருந்து போய் அடுத்த சரீரத்துக்கு போனா எனக்கு என்னெல்லாம் வேணும்னு பாக்குறான். கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு 5 இந்திரியங்கள் தேவை. கூட அதிஷ்டானமா இருக்கக்கூடிய மனசு தேவை, கோஆர்டினேட்டர். அப்ப இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றான், அடுத்த சரீரத்துக்கு போறான். ஏன்னா அது இருந்தாதான் நம்ம அந்த அடுத்த சரீரத்துல போய் அனுபவம் பண்ண முடியும் விஷயங்களை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அபிமானியா இருந்துகிட்டு இருக்கோம். எப்பவுமே ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிம்பபூதம் ஒண்ணு இருக்கணும், கண்டிப்பா பிம்பம் இருக்கணும். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது ஸ்லோகம் சொல்லுது, இந்த தேகத்துல இருக்கும் போதும் ஸ்திதம் வாபி இல்ல அப்படின்னா உத்கிராமந்தம், வெளியில கிளம்பும் போதும், இந்த சரீரத்தை விட்டு வெளியில கிளம்பும் போதும், இந்த சரீரத்திலேயே இருக்கும் போதும், இந்த சரீரத்துல இருந்துகிட்டு விஷயங்களை போகம் பண்ணும் போதும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விமூடாகா அப்படின்னா என்ன அர்த்தம், 10வது ஸ்லோகம் சொல்லுது, முட்டாள்களா விவேகம் இல்லாதவர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா
நான் பண்றேன்னு அந்த விஷயங்களோட என்ன பண்ணிட்டு இருக்கோம், இணைஞ்சிடறோம். தேகாதிகளோட இணைஞ்சிடறோம். பிரிச்சு பார்க்குற சாமர்த்தியம் இல்லை. இப்ப அதனாலதான் நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் பரமஹம்சானந்தாவை நான் பார்க்கிறேன். பரமஹம்சானந்தா ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கும் இவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தம் இதுவும் இல்லை. இது ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு 88 பேரை நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கிரீன்ல நான் பாக்குறேனோ, அதே மாதிரி இப்ப நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே, நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கும் இந்த பரமஹம்சானந்தான்ற தேகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இவன் வேற, நான் பார்க்கிறவன் அப்படின்னு எங்க இருந்து பாக்குறேன், தேகத்துக்குள்ளாரியே இருந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வாய், மூக்கு, வாய் இதெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ற இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் நான் பார்த்துக்கிட்டே இந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆட்டோவா. இதுல என்ன சம்ஸ்காரம் இருக்கோ இந்த மனசு, புத்தி, இந்த இந்திரியத்துக்கு, அது ஆட்டோவா நடந்துகிட்டு இருக்கு. நான் யாரு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் போதே பிரிச்சு 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 பார்க்கணும். நான் இல்லை இது நான் வந்து பார்க்கிறவன் சதா பார்க்கிறவனா இருந்துகிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணணும், எந்த விஷயத்தை போகம் பண்ணும் போதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், சாதாரணமா போகம் பண்ணும் போதும் பார்க்கணும், சரீரத்துல இருக்கும் போதும் இந்த சரீரம் நான் இல்லைன்னு பார்க்கணும். அப்படி பார்த்து பிராக்டிஸ் நல்லா ஆகும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மெதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேகத்திலிருந்து கிளம்பும் போது கூட உங்களுக்கு என்ன ஆகாது, இது வேற நான் வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்த்துருவீங்க. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம போகும். ஏதோ நடக்குது, டிராமா போயிட்டு இருக்கு, ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரா மாறப்போகுது, இந்த சரீரம் போயிட்டு வேற ஒரு மாஸ்க் வரப்போகுது அப்படின்னு மரண பயம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். அப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வேற நான் வேறன்னு, அது வலியோ எந்த ஒரு சுகமோ துக்கமோ எதா இருந்தாலும். ஆனா ஒரு நல்ல ஆச்சாரியரோ நல்ல சாஸ்திரமோ கிடைக்காததுனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டாள்களா பிரித்து பார்க்காதவர்களா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நம்ம பிரிச்சு பார்க்காமல் அனுபஷ்யந்தி, உள்ள இருக்கிற அந்த வெறும் திரஷ்டாவா இருக்கிற பரமாத்மாவை என்ன பண்றதுல பார்க்கறதில்ல. நம்ம வெறும் ரிஃப்ளெக்ஷனாவே இந்த தேகாதிகளோடு சேர்ந்தே இருந்து பழகிட்டோம். அப்ப சுகம் துக்கம் எல்லாத்தையும் அடைஞ்சு தேகத்துக்கு நடக்கிறத எல்லாத்தையும் தனக்கு நடக்கிறதா நம்ம போக்தாவா இருந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞான சக்ஷுன்னு சொல்லக்கூடிய கண்கள், விவேக பார்வை வந்துருச்சோ, கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணியாச்சு ஆச்சாரியர் மூலமா, பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி மெதுவா ஒரு ஃபயர் உள்ளுக்குள்ளார வந்துருச்சு, பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சவங்க என்ன பண்றாங்க, இந்த பார்க்கிற முடிவு மெதுவா எங்க கொண்டு போய் முடியும், வெளியில பார்த்தோம், இந்திரியங்களை பார்த்தோம், மனசை பார்த்தோம், புத்திய பார்த்தோம், அதுக்கப்புறம் பிராணனை பார்த்தோம், அதுக்கப்புறம் பிராணனை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா தன்னையே பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உள்ளுக்குள்ளார போய் இந்த ஆத்மாவையே பிரித்து நான் பார்ப்பவன், இதையெல்லாம் பார்க்கப்படும் வஸ்து நான் இல்லை அப்படின்னு ஞான கண்களை உடையவர்கள் பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாட்டம் 11வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு கேச்சித்து தூ. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இது. ஆச்சாரியர் சொல்றார் சிலர், ஆனால் சிலர்னா என்ன அர்த்தம், 11வது ஸ்லோகம், யதந்தோ யோகினஸ்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானஹ நைனம் பஷ்யந்த்யசேதசஹ யதந்தோ யோகினஸ்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானஹ நைனம் பஷ்யந்த்யசேதசஹ. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன பண்றேன், இப்பதான் இனிமேதான் பண்ண போறேன். இது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கேன். இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒவ்வொருத்தரும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ண போறீங்க. இனிமே அடுத்த பாடம் கொஞ்சம் போகட்டும். அடுத்த உபனிஷத்தை ஆரம்பிச்சோனையே இதெல்லாம் பேஸ் போட்டாச்சு நல்லா.
இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல என்னன்னா 18வது சாப்டர்ல ஆச்சாரியார் சொல்ல போறார். இந்த நிர்குண ஞானம் யாருக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு அடைய முடியும் இந்த ஆத்ம ஞானத்தை அப்படின்னும் போது ஒரு அருமையான சப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் பயன்படுத்துறார். நல்ல சம்பிரதாயம் இருக்கணும், குரு சம்பிரதாயம் இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளிமுகமா போகக்கூடாத, வெளியில பகிர்முகமா போகாத ஒரு தன்மை இருக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சமயக்கு பிரமாணம், நல்ல பிரமாணம் கிடைச்சி அந்த பிரமாணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரமாணம்னு என்ன அர்த்தம்? பகவத்கீதையோ இல்லை உபனிஷத்தோ நமக்கு வேதாந்தம் தான் பிரமாணம். இந்த பிரமாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிரமப்படணும், கஷ்டப்படணும், முயற்சி பண்ணணும். இது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே பிளைனா போயிட்டே இருக்கும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்துல வந்து பார்த்தீங்கன்னா பலன் எடுக்க முடியாது. இந்த பிரமாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணணும். அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல கொண்டுட்டு வர்றது. படிச்சுட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா பலன் கிடைக்காது. அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த இதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், உங்களை எல்லாத்தையும் வேலை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மனசுன்றது எல்லாம் பூதம், இந்த பூத்தங்களுக்கு வேலை கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா தேவதையா மாற்றணும். இல்லைன்னா அந்த பூத்தம் நமக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப நல்லா சொல்றார். யோகினக யதந்தக யோகினக, முயற்சி செய்கின்ற, யதந்தகனா முயற்சி செய்கின்ற யோகிகள், யோகியா மாறணும். தஸ்மாத் யோகி பவார்ஜுன அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6வது சாப்டர்ல எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ அர்ஜுனா நீ யோகியாக ஆவாயாகன்னு கிருஷ்ண பரமாத்மா கமெண்ட் பண்ணியிருக்க. நம்ம எல்லாம் யோகி ஆகணும், போகியா இருக்கக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகியா இருக்கக்கூடிய முயற்சி செய்கின்ற யோகியானவன் ஆத்மனி அவஸ்திதம் ஏனம் ஆத்மானம் பஷ்யந்தி. என்ன பண்றாங்க அந்த யோகிகள்? ஆத்மனி அப்படின்னா தன்னுடைய ஹிருதயத்துல, பிம்பம் எங்க இருக்கு? பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளாரையே இருக்கு, நம்ம மனசுல இருக்கும். பக்கத்துல இருக்கிறது எது அப்படின்னா புத்தி. அந்த புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சாட்சியா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார். எங்கேயோ இல்ல, சந்திரன் மேல இருக்கான், பிரதிபிம்பம் கீழே உண்டாகுது. தூரத்துல சந்திரன், வானத்துல, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபிம்பம். இங்க அது மாதிரி இல்லை, நம்ம தேகத்துல ஹிருதயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மா இருக்கார். முதல் லேயர் நான் 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 நான்ற ஃபர்ஸ்ட் லேயர், நம்மளுடைய ஸ்புரணம் எங்க, கான்சியஸ்னஸ் எங்க ஆரம்பிக்குதோ அது பகவான் தான். முதல் இதே வந்து நமக்கு ஒரு 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 அவேர்னஸ் வருது, வேக்கப் ஆகுறோம்ல, அந்த வேக்கப் ஆகும்போது முதல் உணர்வு வருது பார்த்தீங்களா, அந்த முதல் உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா பகவான் தான் நம்மளோடது. அவர் தான் பிம்பம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒன்றும் தெரியலன்ற அவித்யான்ற லேயர் மறைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் வருது. இந்த மூணும் தூக்கத்தில் இருக்கிறது. இது வேக்கப் ஆகும்போது புத்தியா வேக்கப் ஆகுது. அந்த புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைத்தன்யம் சர்வ வியாபகமா இருக்கிற பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரு பிரகாசம் வந்து அப்படியே இருக்கு, நிச்சலமா சாட்சியா இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து மனசுல போகும்போது தான், மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனா இருக்கிறது, இன்னொரு கிளி. இந்த அஞ்சும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 தத்துவம், நான், அதுக்கப்புறம் அவித்யா ஒன்றும் தெரியல, அதுக்கப்புறம் பிராணன், அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் மனசு. இந்த 5ஓட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயம். அப்ப இந்த ஹிருதயத்துல மனசும் புத்தியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இந்த புத்தியில சாட்சியா இருக்கிறவனுக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேர். இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகளோட கலந்து அவித்யாவோட கலந்து இருக்கான், அபிமானியா இருக்கிறவன். இப்ப எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயரா இருக்கக்கூடிய அந்த புத்தியில இருக்கக்கூடிய பிரகாசத்தையே பார்க்கிறானோ, எவன் வந்து பார்க்கிறான் ஹிருதயத்தில் இருக்கிற ஆத்மனி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஹிருதயத்தில் இருக்கின்ற, அவஸ்திதம்னா நிற்கின்ற, வீற்றிருக்கின்ற அந்த பரமாத்மாவை. ஏனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏனம் அப்படின்னா இந்த பரமாத்மாவை, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பரமாத்மாவை, புருஷோத்தமனை என்ன பண்றான்? பார்க்கிறார்கள். யாரு? முயற்சி பண்ற யோகிகள் பார்க்கிறார்கள். என்ன முயற்சி பண்ணணும்? சிரவணம் பண்ணுவீங்க, நல்லா கொஞ்சம் பதார்த்தங்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. மனனம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்பேர் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுங்க. ஒரு கன்க்ளூஷன் வரணும், இதுதான் இந்த பிரம்மம் தான் இருக்கு, நான் ஜீவன் அப்படின்னு ஒரு ஆள் இல்லை, இந்த ஜெகத் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்திர புத்திக்கு வந்துருங்க. வந்ததுக்கு பிறகு அனுபூதிக்கு போகும்போது என்ன பண்றீங்க? அந்தர்முகமா ஆகி
முயற்சி என்ன முயற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள 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 போய் அந்த ஃபர்ஸ்ட் லேயரா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் அப்படின்னு அறியறது. அப்ப ஜீவாத்மா இல்லாம போயிடுவோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் போன இதுல சொன்னார்ல, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பம், ஒரு பானையில பிரதிபிம்பம் உண்டாகுது, சந்திரனோட பிரதிபிம்பம். பானையில இருக்க தண்ணியை கீழே கொட்டுறீங்க, கொட்டின மாத்திரத்துல அந்த பிரதிபிம்பம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிம்பத்தோட ஒன்றிணைஞ்சது. அதே மாதிரி இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை ஒரிஜினலா பார்க்கிறோமோ அப்ப என்ன ஆயிடும், ஜீவன் ஒருத்தன் இல்லாமல் போய் விடுவார். அதான் ஐக்கிய ஞானம் அப்படின்னு பேர், அனுபூதி அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை வந்து பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்கின்ற யோகிகள் தன்னுடைய ஹிருதயத்திலேயே அனுபூதி செய்கிறார்கள், பார்க்கின்றார்கள். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வேற யார் பார்க்கறது இல்லை. எப்பவுமே ரெண்டு பேரை பேசிக்கிட்டே இருக்கணும். நல்லதை பேசுனா கெட்டதை பேசணும், கெட்டதை பேசுனா நல்லதை பேசணும். அப்பதான் பேலன்ஸ். இந்த உலகத்துல ரெண்டும் இருக்கு. அதனால ஆச்சாரியர் சொல்றாரு அகிருதாத்மானக. அகிருதாத்மானக அப்படின்னா யாரு சம்ஸ்காரம் செய்யப்படாத இந்திரியங்கள், மனசு, புத்தியை உடையவங்களா இருக்காங்களோ. இந்திரியத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்றத ஹேபிட்டா ஆக்கணும். மெதுவா விஷய போகங்கள்ல போகாம இதை பியூரிஃபை பண்றது. அதுக்கப்புறம் மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஏக தத்துவ அபியாசத்தை வச்சு அதை கவனத்தை வந்து வெளிமுகமா போகாம நல்லா வந்து உபாசனையினால கூர்த்திட்டப்பட்டதா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஷார்பன் பண்ணி ஏகாகிர சித்தத்துல கொண்டு வரணும். இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா விவேகம் பண்ணணும். நான் பார்க்கிறவன், இது பார்க்கப்படும் விஷயம் அப்படின்னு நான் பார்க்கிறவன் பிரிச்சு பிரிச்சு பார்க்கிற விவேக புத்திக்கு வரணும். அப்ப இந்திரியங்கள் சம்ஸ்காரம் செய்யப்படணும், மனசு வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் செய்யப்படணும், சுத்திகரணம், சம்ஸ்காரம் சுத்தி செய்யப்படணும். புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தினால விவேகத்தை அடையணும். இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு பேரு கிருதாத்மானகன் பேரு. எல்லா அனுஷ்டானங்களையும் செஞ்சவன் அப்படின்னு அர்த்தம். அதான் யோகி அப்படின்னு பேரு. அக்கிருதாத்மானகன் என்ன அர்த்தம், யாரு இந்திரிய நிகிரகம் பண்ணலையோ, யாரு மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஷார்பன் பண்ணலையோ ஏகாகிர சித்தத்துக்கு, யார்கிட்ட புத்தி வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இல்லையோ அவர்களுக்கு பேர் என்ன பேரு, அக்கிருதாத்மானகன் பேர். அந்த அக்கிருதாத்மானகன் என்ன அர்த்தம், அந்த கரணம் இந்திரியங்கள் இவற்றை சுத்தப்படுத்தாதவர்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அச்சேதசக. அச்சேதசகன்னு சொல்லியாச்சு, புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவங்கன்னா என்ன அர்த்தம், விவேகம் பண்ணல, திரஷ்டா திருஷ்யம்னு விவேகம் பண்ணாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா யதந்தக அப்பி, இந்திரிய நிகிரகம் இல்லாம மனோ நிகிரகம் இல்லாம புத்தியில விவேகம் பண்ணாம யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரமாணங்கள்ல சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல புண்ணிய வசத்தினால ஏதோ ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியம் சாஸ்திரம் கிடைக்குது, அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுலயே கவனம் கொடுக்குறாங்க. நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் மாடர்ன் குருஸும் என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரியோ இல்லை ஒரு மாஸ்டர் டிகிரியோ வாங்கியிருக்கோம், அகாடமிக்கா நல்லா படிச்சிருக்கோம். இப்ப நமக்கு வந்து சப்தமா கிரகணம் பண்றதே தான் நமக்கு வந்து முக்கியமா தெரியுது ஒழிய நம்ம என்ன பண்றோம், அனுபூதிக்கு போகணும், அதுல சொல்லப்பட்ட கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னு யாரும் ட்ரை பண்றது இல்லை. ட்ரை பண்ணணும், அப்பதான் யோகி ஆக முடியும். ஆனா யாரு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரமாணங்கள்ல மட்டுமே முயற்சி செய்கிறார்களோ, யதந்தக அப்பி, யதந்தகன்றதுக்கு அர்த்தம் முயற்சி செய்கிறார்கள். எங்க, சப்தத்திலேயே இருக்கிறது, சப்தத்தை புரிஞ்சுக்கிறது. சப்தம் ஒன்றும் பண்ணாது, கூட கண்டிஷன் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனை அப்ளை பண்ணாம இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் கொண்டு வராம யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தத்தை பாராயணம் பண்றது, பாராயணம் தான் இப்போ கீத பாராயணம் எல்லாத்தையும் பாராயணம் ஈஸியா இருக்கிறது. மனசை கண்ட்ரோல் பண்ணி இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னா முடியாது. தியாகம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உள்ளுக்குள்ளார போ அப்படின்னா அது முடியாது. அப்ப என்ன பண்றோம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தங்கள்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிஷன் அப்ளை பண்றது இல்ல. அப்படிப்பட்டவங்க முயற்சி செய்தாலும் கூட ஒண்ணு இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் அதுக்கான முயற்சி இல்லாம என்ன பண்றாங்க, முயற்சி இல்லாதவர்களா, புத்தி விவேக புத்தி இல்லாதவர்களா, பிரமாணத்தை வச்சுக்கிட்டு பிரமாணத்திலேயே எவ்வளோ ட்ரில் பண்ணி எடுத்தாலும் போர் போட்டாலும் என்ன ஆகாதுன்னா ஏனம் ந பஷ்யந்தி, இந்த பரமாத்மாவை ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மாவை அறிவதே இல்லை. அப்ப என்ன பண்ணணும், சைமல்டேனியஸா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். முன்னாடி ஜென்மங்கள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, யாராவது கொஞ்சம் இதை பத்தி கேட்கணும் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கிற விஷ்ணு சகஸ்ரநாம கிளாஸை கேளுங்க.
இன்னைக்கு காலையில் கிளாஸ் கேளுங்க, நேற்று கிளாஸ் கேளுங்க, 2 நாள் நேற்றுலேருந்து ஆரம்பித்தோம். நேற்று கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, இன்னைக்கு கிளாஸ் இப்போ கொஞ்சம் நேரத்தில் போட்டுருவாங்க. போயிடுச்சு. ஆமாம், 2 கிளாஸ் இன்னைக்கு கிளாஸும் வந்துடுச்சு காலையில். அப்போ லாஸ்ட் 2 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறார். விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிஞ்சிருச்சு. அதில் வந்து உபசம்ஹார பாஷ்யம் அப்படின்னு ஒரு சின்ன பாஷ்யம் இருக்குது. அதில் இந்த கொட்டேஷன்லாம் கொடுக்குறார். கர்மயோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவசியம், உபாசனா ரொம்ப முக்கியம். இந்த 2ம் சுத்திகரணம் பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாகும் ஒருத்தருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்திலையும் உபாசனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா சப்தங்கள்லையே புரிஞ்சுக்கணும்னா புத்திக்கு இவ்வளவுதான் புரியும். எவ்வளவு சுத்திகரணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் புரியும். கேப் இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சும் புரியாமலும் கேப் இருக்கும். அது பத்தாது உங்களுக்கு. அப்ப யதார்த்த ஞானம் உண்டாகணும், நான் பிரம்மமா இருக்கேன்னு ஒருத்தனுக்கு ஞானம் உண்டாகணும் அப்படின்னா நிஷ்காமிய அந்த கர்மயோகம்ன்றது என்ன, பாகிய சாதனம். அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனா. இந்த 2த்தினாலையும் மனசு சஞ்சலமே இல்லாம போய் இந்த உபாசனையினால ஏகாகிர சித்தம் வந்து ஒரே தத்துவத்தை ஓங்காரத்தை சொல்லி 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 மனசு நல்லா பின் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த ஞானம் என்ன ஆகும், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்ன்றது சாக்ஷாத் சாதனம், நேரடி சாதனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்பதான் நமக்கு அனுபூதி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நடக்கும். ஹிருதயத்துல இருக்கிற பரமாத்மாவை பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா பகிர்முகமாவே இருந்துரும். அப்ப ஈஸ்வரனை எங்க பார்க்கணும், ஆத்ம தரிசனம் ஹிருதயத்துல நடக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பகிர்முகமாவே இருந்தோம் அப்படின்னா இந்த தரிசனம் பண்ணவே முடியாம போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இங்க ஆச்சாரியார் சொல்றார், முயற்சி செய்கின்ற யோகிகள் ஹிருதயத்தில் தன்னையே தான் பார்க்கின்றார்கள். அதே நேரத்துல யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி மனசு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணலையோ, யாருக்கிட்ட விவேக புத்தி திரஷ்டா திருஷ்யம்ன்ற விவேக புத்தி இல்லையோ, அவர்கள் பிரமாணங்களில் சாஸ்திர சப்தங்களில் முயற்சி செய்தாலும் கூட இந்த பரமாத்மாவை பார்ப்பதில்லை. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார் யதந்தகா. யதந்தகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா பிரயத்தனம் குருவந்தகா, பிரயத்தனம் செய்கின்றவர்கள். யாரு, யோகினகா, யோகிகளா இருக்கின்றவர்கள். என்னது அப்படின்னா யோகம்னா என்னது, கட்டோபனிஷத்துல ஒரு அருமையான மந்திரம் இருக்கு, நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யோகம்னா ஒன்றும் இல்லைங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணாம், பராம் இந்திரிய தாரணாம் தாம் யோகமிதி மன்யந்தே. கட்டோபனிஷத்துல 2வது சாப்டர்ல சொல்லுது. யோகம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசப்படுத்துறது, நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கானது எது இருக்கோ அதான் யோகம். அப்ப முயற்சி எதுல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா 5 குதிரைகள். அந்த மனசை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்ல கடிவாளம் போட்டு நம்ம கண்ட்ரோல்ல ஒரு சாரதியோட கையில இருக்கணும். கட்டோபனிஷத்துல வர்ணனை வந்து ரத வர்ணனை இருக்கு. புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சாரதி, தேரோட்டி. அவன் கையில இருக்கிற அந்த கடிவாளம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது பிரகிரகம்ன்றது வந்து மனசு. அந்த கடிவாளம் எதோட இணைஞ்சிருக்கு அப்படின்னா 6:11 இருக்கு. யோகம்னா என்ன லட்சணம்னு கட்டோபனிஷத்து 6:11 இருக்கு. யோகம்னா என்ன அப்படின்னு. அப்ப யோகின்றவன் என்ன பண்ணணும், இந்திரியங்கள்ல எல்லா இந்திரியங்களும் 5 குதிரைகள் மாதிரி அதோட லகான் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுன்ற எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி கையில வச்சு புத்தின்ற சாரதி என்ன பண்ணணும், இந்த மனசையும் இந்த இந்திரியங்களையும் என்ன பண்ணணும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இதுக்கான பிரயத்தனத்தை பண்றவனுக்கு பேரு யோகின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்கின்ற யோகிகள் ஆச்சாரியர் சொல்லிட்டாரு சமாஹித சித்தாகான்னு போட்டார். யோகினா என்ன அர்த்தம், சமாஹித சித்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சமாஹிதம்ன்றதுக்கு அர்த்தம் தாத்து, சம்மு ஆ தா, டு கலெக்ட் அர்த்தம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கூடுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம வெளியில போயிட்டு இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று குவிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் சமாஹித சித்தம்னு பேர். எங்க ஒண்ணு குவிக்கணும், தான் 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 உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பரமாத்மா மேல ஒன்று குவிக்கணும். அதுக்கு அந்த மாதிரி சித்தம் யாருக்கு இருக்கோ, டைரக்டா சமாஹித சித்தம்னா என்ன அர்த்தம், ஏகாகிர சித்தம்னு பேர். யோகத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, யோகத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏகாகிர சித்தம் வரத்துக்காக தான் நிறைய உபாயங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது பிராணாயாமத்தையும்
கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகதத்துவ அபியாசம் ஓங்காரத்தையும் சொல்லியிருக்கேன். இதுதான் பிரதானம் உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா கீதால சொல்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு ரூபத்தை வச்சுக்கிறது, ஓங்காரத்தை பிரயோகம் பண்றது, ஒரு 10 பிராணாயாமத்தை வந்து ஜப அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறது. இதை மட்டும் நித்தியமா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசு செதறி போகாம மெதுவா 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 ஏகாகிர சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்ப அந்த மாதிரி யோகிகள் சமாஹித சித்தம் இருக்கக்கூடியவர்கள், ஏகாகிர சித்தம் இருக்கக்கூடியவர்கள், ஏனம் பிரகிருதம் ஆத்மானம், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய புருஷோத்தமன் சொல்லக்கூடிய ஆத்மாவை, நம்முடைய பிம்பபூதமா இருக்கிற ஆத்மாவை பஷ்யந்தி பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தமிழ் வியாக்கியானத்துல நான் கொஞ்சம் விட்டு போச்சு, எனக்கு அது பூர்ணமா எழுதாம விட்டுட்டேன். எப்படி அந்த பரமாத்மாவை பார்க்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயம் அகம் அஸ்மி, இவனே நான் அப்படின்னு உள்ள இருக்கிற பிம்பத்தை பிரதிபிம்பம் என்ன பண்ணுது, இந்த பிம்பம் தான் நான் அப்படின்னு பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குதான். இந்த யோகியா இருக்கிறவன் உள்ள திரும்பி அந்த உள்ளுக்குள்ளா இருக்க பிம்பபூதமா இருக்கிற அந்த பரமாத்மாவை, இந்த பரமாத்மா தான் நானாக இருக்கின்றேன் அப்படின்னு, அயம் அகம் அஸ்மி, இவனே நானாக இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபலபந்தே அறிகிறார்கள், சாட்சாத்காரம் செய்கிறார்கள். எங்கேயாவது வெளியிலையா அப்படின்னா, வெளியில இல்ல, ஆத்மனி. ஆத்மனினா இந்த இடத்துல என்ன எடுக்கணும், ஸ்வஸ்யாம் புத்தௌ அவஸ்திதம், புத்தினா ஹிருதயம்னு அர்த்தம். தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை, புத்தியில பிரகாசிக்கின்ற அந்த பரமாத்மாவை, சாட்சியா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை, இவனே நானாக இருக்கின்றேன் அப்படின்னு அந்தர்முகமாகி பார்க்கிறார்கள். ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்வமிச்சன் பிரத்யேக ஆத்மான மைக்ஷத், கட்டோபனிஷத்துல 2:1 மந்திரம், 2வது அத்தியாயத்துல 1:1 மந்திரம் சொல்லுது. ஆவிருத சக்ஷு அந்தர்முகமா அகமுகமா திரும்பி இந்திரியங்களை, வெளியில போற இந்திரியங்கள்லாம் தடுத்து நிப்பாட்டி என்ன பண்றான், எதிர்நீச்சல் போடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில போற நேச்சரா இருக்கிற இந்திரியங்களை, மனசை எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி அகமுகமா திருப்பி, ஆவிருத சக்ஷு அகமுகமா திருப்பி உள்ள இருக்கிற பிரத்யேக ஆத்மான மைக்ஷத்து, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை, ஒரிஜினல் பிம்பத்தை, பரமாத்மாவை பார்க்கின்றார்கள். அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் உள்ள திரும்பணும், இந்த மனசு ஏகாகிரத்தை அடையணும். அப்படி அடைஞ்சாதான் ஆத்ம தரிசனம் ஒருத்தருக்கு உண்டாகும். இது யோகிகளோட இது. யோகம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, யதந்தகபி சாஸ்திராதி பிரமாணைகி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளோ பேரை மீட் பண்ணிட்டேன்ப்பா 25 வருஷத்துல, ஏகப்பட்ட பேர் விதவிதமா. இங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருத காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் இல்லை. ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி, சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க, சாஸ்திரம் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர். என்னோட ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆச்சாரியார் நார்த் இந்தியாவில். ஒரு டாப் லெவலில் வந்து வித்வான்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 பேர்த்துல ஒருத்தராக வருவார். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிலாசபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து சுவாமி வந்து பார்த்துட்டு சர்ச்சா பண்ணிக்கிட்டு விசாரம், நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போவார். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஓரமாக இருந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், யார் என்ன பேசினாலும் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய விசாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி பக்கத்தில் இருந்து நிறைய பேர் பேசுகிறத கேட்டு தான் உங்களுக்கு இது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குது. அத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் சுவாமி பக்கத்தில் இருந்ததோட பலன், எல்லா சர்ச்சைகள், யார் யார் என்னென்ன ஃபிலாசபர்ஸ் வருவாங்க, என்னென்னலாம் பேசுவாங்க எல்லாம் எனக்கு தெரியும். அதான் ஞானம், அதான் வாஸ்தவம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சாரியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஆச்சாரியார் கடைசியில் சொல்லுவார், என்ன பெரிய பெரிய வித்வான்கள் தெரியுங்களா, டாப் லெவல் ஃபிலாசபராக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார், எல்லாம் வேஸ்ட், குப்பை அப்படின்ட்டுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் இருக்காது, வெறும் சப்தமாக இருக்கும் ஒழிய சப்த ஞானம் எல்லாத்துட்டையும் இருக்கும். அந்த சப்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன கொடுக்காதுன்னா, மன அமைதியை கொடுத்துருக்காது, திருப்தியை கொடுத்துருக்காது, மோட்சத்தையும் கொடுக்காது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, யதந்தகபி சாஸ்திராதி பிரமாணைகி. ஊர்ல உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்தை படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல பல வித்வான்கள் இருக்காங்க, நிறைய கமெண்ட்ரி எழுதுறவங்க இருக்காங்க. முயற்சி நிறைய, சம்ஸ்கிருத காலேஜில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரி சர்மான்னு நிறைய பட்டம் வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எம்ஏ பிஹெச்டி எல்லாம் படிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணத்தில் முயற்சி பண்ணுறவங்களா இருந்தாலும்
அவங்கள்ட்ட என்ன இருக்காது? அக்ருதாத்மானக. அக்ருதாத்மானகன்னு என்ன அர்த்தம்? அசம்ஸ்கிருதாத்மானக. உள்ள குப்பையா வச்சிருக்கோம்ல, நிறைய வாசனைகள் இருக்குல்ல, அந்த ராகத்வேஷம் இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணாம, உள்ளுக்குள்ளார இருக்க பாத்தீங்கன்னா சங்கல்பங்களை நாசம் பண்ணாம, என்னென்ன பண்ணணுமோ இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், இதெல்லாம் எதுவுமே சாதன சதுஷ்டயம்னு இருக்குல்ல, அதான் அந்த சாதன சதுஷ்டயத்தை ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு பேரு அசம்ஸ்கிருதாத்மானகன் பேரு. சம்ஸ்காரம் செய்யாதவர்கள், உள்ள எம்டி பண்ணல, இன்னும் உள்ளுக்குள்ளார இன்னும் ஆசா பாஷங்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிறவங்களா இருந்தா என்ன ஆகும்? தபசா. ஆச்சாரிய சொல்றாரு எப்படி சம்ஸ்காரம் பண்ணணும். சம்ஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குல்ல, என்னது? தபசா. தபசன என்ன அர்த்தம்? இந்திரிய ஜெயேனச்ச. நாங்க அதனால்தான் பாத்தீங்கன்னா ரிஷிகேஷோட வாழ்க்கையை நான் இப்பவும் சொல்றேன், யாத்திரையோட வாழ்க்கையை இப்பவும் சொல்றேன். காலையில இப்போ பாத்தீங்கன்னா நான் நேற்று ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், என்ன கிளைமேட் இப்போ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 டிகிரி 2 டிகிரி இருக்கு சுவாமி. ஒரு 4 மணிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா -1 -2 இருக்கும் சுவாமி ரிஷிகேஷ்ல. இதுதான் கிளைமேட். இன்னும் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா இன்னும் பீக் போகும். இன்னும் ஒரு 30 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் பீக் போகும். காலையிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் 1 டிகிரி 2 டிகிரி தான் இருக்கும். அப்புறம் நைட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 மணி 4 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ் பாத்தீங்கன்னா 3 4 அது மாதிரிலாம் போகும், டைம்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ எங்களுக்குலாம் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு, நம்மளாம் சௌக்கியமா இருந்து பாடம் கேட்குறோம்ல, நாங்களாம் பாத்தீங்க அப்படின்னா காலையில ஓப்பன் பாத்ரூம், கிணத்துல இருந்து தண்ணி பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்வெட்டர் 4 ஸ்வெட்டரும் போட்டாதான் தூங்க முடியும் ராத்திரியில. 2 ஒரு உள்ள இன்னர், அதுக்கு மேல ஒரு ஸ்வெட்டர், அதுக்கு மேல ஒரு ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் ஒரு ரஜாய் போட்டு பாத்தீங்க அப்படின்னா படுத்திருப்போம். காலையில பாத்தீங்க அப்படின்னா எர்லி மார்னிங் பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டப்பன்னு தூக்கி போட்டுட்டு அவுத்துட்டு வெறும் கௌபீனத்தோட ஒரு தடன்னு ஓடி போய் அந்த இதுல பாத்தீங்கன்னா தண்ணியை எடுத்து மேல தப்பன்னு மேல ஊத்தணும். கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க, 2 டிகிரி 1 டிகிரி இருக்கும் போது இந்த ஸ்நானம் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு பெரியவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரியவர் இருந்தார். என்ன வயசு தெரியுங்களா அவருக்கு? 78-80 வயசு இருக்கும். நாங்க அவரை வின் பண்ணவே முடியல. நாங்களாம் எவ்வளவு யங்ஸ்டரா இருப்போம். அவர் பாத்தீங்கன்னா 2 மணிக்கு குளிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அட பாவி மனுஷா, என்னையா இது 2 மணிக்கு ஒருத்தர் குளிப்பாரா 78 வயசுல? அதுவும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில நாங்க ஜெயிக்கவே முடியல. 2 பேர் இருந்தோம். நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் அவர் பெரியவரை ஜெயிக்கணும் அப்படின்னு. ஒண்ணுமே முடியல, அந்த சாமியை ஜெயிக்கவே முடியல. அவரு பர்ஃபெக்ஷன், அவ்வளவு பர்ஃபெக்ஷன். ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம நித்திய கங்கா ஸ்நானம். கங்கால கால் வச்சிங்கன்னா கடிக்கும் அப்படியே. ஐஸ் பைட் மாதிரி பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ரத்தம் இறுகி போயிடும். அதுல உட்கார்ந்துட்டு பாத்தீங்கன்னா பாராயணம் பண்றது, ருத்ரத்தை சொல்றது, சமக்கத்தை சொல்றது, பஞ்ச சூக்தத்தை சொல்றது, கீதையை பாராயணம் பண்றது, ஜபத்தை காயத்ரி ஜபத்தை பாத்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு நல்லா இடுப்பளவு தண்ணி, அவ்வளவுதான் உட்கார முடியும். அதுக்கு மேல போனீங்கன்னா இழுத்துட்டு போயிடும். இடுப்பளவு தண்ணியில உட்கார்ந்துக்கிட்டு சமணம் போட்டு உட்கார்ந்து ஆசனத்துல உட்கார்ந்து காயத்ரியை 108 பண்றது வலிக்கும் அப்படியே. இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அபியாசம். ரொட்டி தான், ஒரு மிளகா தான் கிடைக்கும், ஒரு தால் மாதிரி தான் கிடைக்கும், சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்காது. காலையில கிளாஸுக்கு வரணும் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் நடந்து வரணும்னா கங்கா கரையில நல்ல கிளாத் இருக்காது, வின்டர் கிளாத்ஸ். அப்படியே நடுங்கிக்கிட்டு ஒரு டீ கிடைக்காது. ஒரு டீக்கு பாத்தீங்கன்னா வழி இருக்காது. அந்த டீ கூட கிடைக்காம பாத்தீங்கன்னா நேரா கிளாஸ்ல, சுவாமியோட கிளாஸ்ல உட்காந்து நடுங்கிட்டு தான் உட்காருவோம். இப்படிதான் பாடம் போச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா படிக்கிற காலம் எல்லாம் தபசு தான். என்ன பெனிஃபிட் சுவாமி அப்படின்னா, இதெல்லாம் முடிச்சு ஒரு யாத்திரை பண்றோம்னு வச்சுங்களேன். யாத்திரையில பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை. எப்படி பாத்தீங்கன்னா நம்ம பாஞ்சாலி பாத்தீங்கன்னா கையை தூக்கிட்டு நின்னாங்களோ அது மாதிரி பாத்தீங்கன்னா பரமாத்மாவே கதி அப்படின்னு யாத்திரையை பண்றது, கையில நயா பைசா இருக்காம. அப்ப என்ன இருக்கும், சுவாமிதான் எல்லாம் பண்றார் அப்படின்ற நிச்சயத்துல பண்ணும் போது உங்களுக்கு மரண பயம் போயிடும், இந்த தேகத்தோட சுகங்கள் போயிடும். இது மாதிரி போயிட்டு ஒரு யாத்திரை அது மாதிரி பண்ண 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 பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் தன்னால வந்துடும். மனசு பாத்தீங்கன்னா போற காலத்துல ஒரே கதி என்னன்னா சுவாமி தான். அதனால சதா ஈஸ்வர ஸ்மரணம் உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கும். நமக்கு யாரு ஃபுட்டு கொடுத்தாலும் ஈஸ்வரன் தான் கொடுக்குறாருன்னு இருக்கும்.
எங்க படுத்தாலும் பகவான் பார்த்துப்பாரு அப்படின்னு ஈஸ்வர ஸ்மரணத்தோட இருந்துகிட்டு தபஸ். நிறைய விரதங்கள் வந்து சாந்திராயன கிருச்சிர சாந்திராயனாதி விரதங்கள்லாம் எங்க ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விரதங்கள்லாம் இருக்கும்போது என்னது, 1 மாசம் 2 மாசத்துக்கு வந்து விரதங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னா 1 கவலம் 2 கவலம் 3 கவலம்னு சாப்பிட்டு பழகிறது. இது மாதிரிலாம் பழகும் போது ஏகாதசி விரதம் நித்தியம், எப்பவுமே ஏகாதசி விரதம் விடவே இது பண்ணவே கூடாது. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதத்தை இருந்துறது. சமயம் கிடைக்கும் போது எங்கேயாவது லீவு கிடைச்சதுன்னா சின்ன சின்ன விரதங்கள் அனுஷ்டானம் பண்றது. ஆவர்த்தி காயத்ரி ஆவர்த்தியை நிறைய ஆவர்த்தி பண்றது. இந்த என்ன வலிச்சாலும் பரவாயில்ல எந்திரிக்க கூடாது அப்படின்னு இந்த இந்திரியங்களை தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா சுகம் கொடுக்காம என்ன பண்றது, ரொம்ப படுத்துறது. அப்படி பண்றதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை கொடுக்காம பண்றதுக்கு பேர் தபஸ்ன்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் தபசா, தபஸ்னால வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய ஜெயேனச்ச, தபஸ்னால என்ன ஆகும், இந்திரியம் ஜெயம் ஆயிடும். பச்சை தண்ணியில குளிக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். இன்னைக்கு நேத்து பார்த்தோம்ல, அதனாலதான் சொல்லியிருக்கேன் நேத்து கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ன்னு கேளுங்க. இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட இதுல வந்து இதெல்லாம் இருக்கு. தபசா கல்மஷம் ஹந்தி வித்யா அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்னு வார்த்தை ஆச்சாரியர் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார் உங்களுக்கு. ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மணக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வேற கொடுக்கிறார். தபஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்மஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகும். இந்த இந்திரிய நல்ல தபஸ் பண்ண 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 என்ன ஆகும், இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வசப்பட்டுரும். போடா அப்படின்னு இந்திரியத்துக்கெல்லாம் ஃபீடிங் பண்ணாம என்ன கிடைக்குதோ அதுதான். எப்போ சாப்பாடு கொடுக்குறோன்னா அப்பதான், என்ன கொடுக்குறோன்னா அதுதான் சாப்பிட்டுக்கணும். நீ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இல்லை காரம் இல்லை இதெல்லாம் எந்த குற்றமும் சொல்லக்கூடாது. வீட்டில் இருந்தால் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவீங்கல்ல, என்ன உப்பு போடல, என்ன சாக்கு இது பண்ணல அப்படின்னு ஒய்ஃபை வந்து போட்டு பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கல்ல. அதெல்லாம் பண்ண முடியாது. ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரோ அதுதான். சில சமயம் கொடுக்காமையே விட்டுருவார். எங்கே படுக்கிறோமோ தரையில தான் படுப்போம், 4 பக்கம் செவரே இருக்காது. ஹிமாலயாஸ்லாம் யாத்திரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இருக்காது, செவரு இல்லாத இடத்துல ஓப்பனில் படுக்கணும். எப்படி இருக்கும் கிளைமேட் யோசிச்சு பாருங்க. காலையெல்லாம் குளிரும், எவ்வளோ இது ஐஸ் மாதிரி இருக்கும், ஊசி குத்தும், தூங்க முடியாது, ஒரு நல்ல தூக்கம் இருக்காது. தரை கட்டாந்தரையாக இருக்கும், நிறைய இடத்துல பாறை இதுமா இருக்கும், ஒரு ஸ்பேஸ் வந்து சமமாக கிடைக்காது. இது மாதிரி நம்ம பாயில படுங்க அப்படின்னாவே பாயில படுக்கிறதா அப்படின்னு இப்போ நமக்கு யோசனையா இருக்கு. இப்போ இங்கே ஒரு கட்டாந்தரையில ஒரு பாய போட்டு படுக்கிறதா, என்ன சுவாமி கொன்றுவார் போல இருக்க அப்படின்னு. நாங்க பண்ணதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தபஸ்னால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திரியங்கள் வசப்பற்றும். ஆச்சாரியர் சொல்றார் தபசா இந்திரிய ஜெயேன, தபஸ் மூலமா இந்திரியங்களை ஜெயம் பண்ணி, அது மட்டும் இல்ல துஷ்சரிதாத் அனுபரதா, யாரு வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணி இந்திரியங்களை ஜெயிக்கவில்லையோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கெட்ட நடத்தைகளிலிருந்து துஷ்சரித்தாத்து, நிறைய பேர் பேட் ஹேபிட்லாம் கொஞ்சம் இருக்கும் நேச்சராகவே. நம்ம எல்லாமே 2 தானே, மனுஷனும் அசுரனும் கலந்தது தானே நம்ம இது. அவரை தானே சொல்லியிருக்கேன்ல, ஒன்று அப்பா அம்மாட்ட இருந்து ஒரு சில ஹேபிட் வந்திருக்கும், இன்னொன்று வந்து இல்லை அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம வாசனையிலிருந்து ஏதாவது வந்திருக்கும். இப்போ சாஸ்திரம் படிக்க 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 என்ன வரணும் அப்படின்னா, எதெல்லாம் அன்வான்டான பேட் ஹேபிட்டா நம்மள்கிட்ட இருக்கோ அந்த பேட் ஹேபிட் எல்லாத்துக்கும் துஷ்சரித்தம் அப்படின்னு பேர். கெட்ட நடத்தை இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மெதுவா 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 டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே எடிட் பண்ணிக்கிட்டே போகணும். ஆனா யாரு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட நடத்தையிலிருந்து அனுப்பரதா ஓய்வடையவில்லையோ, அசாந்த தர்ப்ப ஆத்மானக, யாருக்கு வந்து கர்வம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சாந்தி ஆகலையோ, நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நீ யாரா இருந்தா என்ன, சும்மா புண்ணாக்குங்க, இத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கு, நீ என்ன பெரிய ஆளா, நீ ஈஸ்வரனுக்கு முன்னாடி என்ன நம்மெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என்ன சக்சஸ் பண்ணிட்டோம் நம்ம மேல அபிமானம் வர்றதுக்கு, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்ப ஈஸ்வரனுக்காக பண்ணக்கூடிய கர்மம் தான் ஒழிய முக்கியம் ஒழிய மற்ற வேற எதுவுமே நான் படிச்சது, நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணின காரியங்க, அதை பண்ணின இதை பண்ணின எல்லாம் ஜீரோ, பெரிய ஜீரோ. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒன்னும் ஒரு புண்ணாக்கும் இல்லை அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள நல்லா தெரியணும். எனக்கு பின்னாடி ஈஸ்வரன் பண்ண வைக்கிறார், என்னை தபஸ் பண்ண வச்சது ஈஸ்வரன், என்னை படிக்க வச்சது ஈஸ்வரன், என் கூடையே உள்ள இருக்கிற அந்த ஈஸ்வரன் தான் என்னை இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்தி எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு நம்ம மேல இருக்கிற அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டவர்களா இருக்கணும். ஆனா ஒருவேளை விடாதவர்களா இருந்தாங்கன்னா அசாந்த தர்பாத்மானக, தன்னை பத்தின அபிமானத்தை எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விடவில்லையோ அவர்கள், அப்ப 3 விஷயம் சொல்லியாச்சு.
தபஸுனால இந்திரிய ஜெயத்தை அடையாதவர்கள், அதுக்கப்புறம் கெட்ட நடத்தையிலிருந்து விடுபடாதவர்கள், அதுக்கப்புறம் கர்வத்தை பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்தாதவர்கள், இந்த 3 பேரும் 3 குவாலிட்டியும் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, பிரயத்தனம் குருவந்தக அபி. யாரெல்லாம் இந்த பிரமாணத்துல பாத்தீங்கன்னா முயற்சி பண்ண, கீதை தெரியும் தெரிஞ்சுட்டு போ, எனக்கு உபனிஷத் தெரியும் தெரிஞ்சுட்டு போ, என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒரு புண்ணியத்தினால பாத்தீங்கன்னா கீதையும் உபனிஷத்தும் நல்லா கண்டஸ்தம் பண்ற புத்தியும் மெமரைஸ் பண்ணி நல்லா அதை ஒப்பிக்கிறதும் எல்லாத்துக்கும் சம்பவிச்சிருக்கும். நிறைய பேர் இருக்காங்க இந்தியா ஃபுல்லா. என்ன பிரயோஜனம்? ஏன்னா இந்த 3 விஷயங்கள் இல்லை, விட்டு போச்சு. தபஸ் இல்லை, இந்திரிய ஜெயம் இல்லை, அதுக்கப்புறம் கெட்ட நடத்தையிலிருந்து விடுபடலை. நிறைய கெட்ட நடத்தைகள் இருக்கு. இப்ப சொல்ல போற அசுர சம்பத்துலாம் வர நம்ம சொல்ல போறோம். அசுர சம்பத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, கர்வத்தை விடலை. இது மாதிரி விடாம இருந்துகிட்டு பிரயத்தனம் குருவந்தக அபி, யாரெல்லாம் இந்த சாஸ்திர பிரமாணங்கள்ல முயற்சி பண்றார்களோ அவர்களும் கூட பாத்தீங்கன்னா ந ஏனம் பஷ்யந்தி, அவர்கள் இந்த பரமாத்மாவை தரிசனம் பண்றதே இல்லை, சாட்சாத்காரம்ன்றது பண்ணவே மாட்டார்கள். ஏன்? அச்சேதசக. ஏன் அப்படின்னா அவிவேக்கினக, இவர்களோட புத்தியில பாத்தீங்கன்னா மோகம் இன்னும் போகல. மோகம் போகாததுனால யதார்த்தம் புரியல. அதனால பாத்தீங்கன்னா நல்ல ஆச்சாரியார் கிடைக்கல, தலையில குற்றவங்க யாரும் இல்லை. கைட் பண்றவங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்னு கைட் பண்ணாங்கன்னு நம்மளும் ரிலாக்ஸா இருந்துட்டு அடைஞ்சிடலாம் போல இருக்குன்னு வீட்டுல இருந்து 30-40 வருஷமா இருந்து சாஸ்திரத்தையே உருட்டிக்கிட்டு இருப்போம். சாஸ்திரத்தையே உருட்டுறதுனால ஒன்றும் இல்லப்பா. கூடவே பாத்தீங்கன்னா ஒரு நிஷ்காமியத்தை கொண்டுட்டு வரணும், இந்திரிய நிகிரகம் பண்ணணும். மெதுவா 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 அந்த மோட்சத்துக்காக என்ன பண்ணணுமோ அந்த உள்முகமா போகணும். அதை சொல்லாம விட்டுட்டாங்க. நமக்கு வசதியா இருக்கு, விஷயங்கள்ல இருந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருந்தா ஆத்மாவை சாட்சாத்காரம் செய்ய முடியாது அப்படின்னு கிளியரா ஆச்சாரிய சொல்லிட்டார். இதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம எப்பவும் போல கட்டோபனிஷத் தானே சுவாமியோடது. கட்டோபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 3வது வள்ளி 23வது மந்திரம், 3வது வள்ளி 2வது வள்ளி பாத்தீங்கன்னா 23, 24 2 மந்திரங்கள் பாத்தீங்கன்னா இதோட ஆச்சாரியாருக்கு கிருஷ்ண பரமாத்மா கட்டோபனிஷத்துல இருந்தா நிறைய ஸ்லோகங்களை பாத்தீங்கன்னா ஸ்லோக வடிவத்துல மந்திரத்தை அப்படியே பண்ணி வச்சிருக்காரு. மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன யமைவைஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனும் ஸ்வாம். அற்புதமான மந்திரம் இது. நாயமாத்மா பிரவச்சனேன ந லப்யஹ, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்றதுனால கிடைக்காது. நான் பேசுற மாதிரி நிறைய ப்ரீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஆத்மாக்கள். ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான சாதுக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா பெருசு பெருசா பில்டிங் கட்டி வச்சாங்க, அவ்வளவுதான் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் காமம், எல்லாத்துக்கும் காமம், உள்ளுக்குள்ள இருக்க காமம் போகல. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சப்தம் பாத்தீங்கன்னா அது அருமையா யூஸ் பண்ணுச்சு, நிறைய உலக விஷயங்களே கொடுத்துச்சு. நிறைய பேர் இருக்காங்க பேசுறவங்க. அப்ப ப்ரீச்சிங் பண்றதுனால பாத்தீங்கன்னா உபதேசம் மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டி நல்லா பாத்தீங்கன்னா பெரிய கூட்டத்தை கூட்டி 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேரை கூப்பிட்டு நல்லா ஒரு ப்ரோக்ராம்ல ஏற்பாடு பண்ணி நான் ஞானின்னு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பெரிய இதுல உட்கார்ந்துட்டு நான் பேசுறேன் அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகாது, சாட்சாத்காரெல்லாம் பண்ண முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா சொல்லுது ந பிரவச்சனேன லப்யக, பிரவச்சனத்தினால் ப்ரீச்சிங் பண்றதுனால இந்த ஆத்மாவை அடைய முடியாது. அது மட்டும் இல்ல ந மேதையா, 100 ஸ்லோகம் உங்களுக்கு கண்டஸ்தமா தெரிஞ்சா நீங்க மேதாவிங்க, நீங்க பாத்தீங்கன்னா பண்டிதன். அப்படியே ஒரு சுபாஷிதம் இருக்கு. 100 ஸ்லோகம்னா என்ன அர்த்தம்? ஒரு அங்கங்க ஒரு 10-20 பகவத்கீதை, அங்கங்க கொஞ்சோண்டு யோக சூத்திரம், கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா உபனிஷத் மந்திரங்கள், இதெல்லாம் கொஞ்சம் மெமரிஸ் ஆயிடும். மெமரிஸ் ஆயிட்டா உங்களை என்ன பண்ணுவோம், நீங்களே இப்ப என்ன அப்படிதான் நினைப்பீங்க. சாமி பாத்தீங்கன்னா இவ்வளவு சொல்றாரு. என்கிட்ட ஃபோன் பண்ணும்போதே ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, சாமி இன்னும் சாமி இவ்வளவு மெமரி பவர். மண்ணாங்கட்டி புண்ணாக்கு ஒன்றும் இல்லை. நீங்களும் கூட கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா இதே ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது ஒரு பெரிய விஷயம். அதனால மேதாசக்தி எவ்வளவு இருந்தாலும் பாத்தீங்கன்னா உலகத்து மக்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், கைத்தட்டி வாங்கலாம். எல்லாம் சூப்பர் சூப்பர் அப்படின்னு கைத்தட்டிட்டு போயிடுவாங்க. ஆத்மானம் அடைய முடியாது. ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. நிறைய நான் 30-40 வருஷமா பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்,
நிறைய உபனிஷத்தெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாது சார், அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய அறிவு நம்ம சின்மயானந்த சுவாமி சொல்லுவார், ப்ரொஃபஷனல் லிசனர்ஸ் ஒன்று வார்த்தை யூஸ் பண்ணுவார். வருஷக்கணக்கா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சுவாமி டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நான் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன புண்ணாக்கு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அவ்வளவு தூரம் கேட்கணும், கேட்கறதுக்கு என்ன அவ்வளவு விஷயம்? ஒரு 5-6 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முறையா ஒரு பிரஸ்தான தீரத்தை கேட்டு விவேக வைராக்கியத்தை அடைஞ்சு போக வேண்டியதானே. திரும்ப திரும்ப இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா புத்தி வர்றதுன்னு அர்த்தம். அது ஒரு ஹேபிட் ஆகி போச்சு கேட்கறது. அப்ப கேட்டு நம்ம சுதாரிக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்றத விட்டுட்டோம். கேட்டுட்டு ஒரு ஒரு கச்சேரி கேட்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேதாந்த விசாரம்ன்றது வந்து கச்சேரி கேட்கிற மாதிரி ஆயிப்போச்சு, என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி. சாமிகள் என்ன பண்றாங்க, ஒரு ஜோக் சொல்லி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த விசாரம்னா என்டர்டெயின்மெண்ட்டா அப்படி போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்கறதுனாலேயே வந்து ஆத்மாவை அடைய முடியாது. அப்ப என்ன சுவாமி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யமே வைஷ விருணத்தே தேன லப்யக, வரணம் பண்ணணும். எனக்கு இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் நான் அடையணும், வேற எந்த கோலும் இல்லை. பரமாத்மா தான் என்னோட வாழ்க்கையோட லட்சியம், அவரை தான் அடையணும், வேற எதுவும் வேணாம் சுவாமி எனக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் பரமாத்மாவையே செலக்ட் பண்றானோ, வரணம் பண்றானோ, வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றானோ, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா அடையப்படுவதாக இருக்கிறது. எப்படி? ஏஷ ஆத்மா விவ்ருணுதே தனும் ஸ்வாம். அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல தானே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒருத்தன் நல்லா சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காருல்ல பரமாத்மா உள்ள இருந்து. ஐயோ இவன் நம்மளையே வந்து பாத்தீங்கன்னா கோலா வச்சிருக்கான், வேற எதுவுமே அவனுக்கு கோல் இல்லை அப்படின்னு உள்ள இருக்கிற பரமாத்மா என்ன பண்றாரு, வாப்பா அப்படின்னு தன்னை வந்து பாத்தீங்கன்னா பூரணமா நீதான் நானா இருக்க, நான் தான் நீயா இருக்க அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்துறார். பரமாத்மா உள்ள இருக்கிற பரமாத்மா தன்னை இவனை செலக்ட் பண்ற. அவன் பகவானை செலக்ட் பண்ணா, பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னா இவனை செலக்ட் பண்ணார். கபீர் சொல்றாரு. கபீர் சொல்லும் போது ஒரு காலத்துல நான் ராம் 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 ராம்னு நான் ராம் பின்னாடி அலைஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா கபீர் கபீர் கபீர்னு ராம் ஏன் பின்னாடி அலைய ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு. என்ன பாக்கியம் பாருங்க. நம்ம ஒரு காலத்துல ஆத்மா 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 ஆத்மான்னு உள்ளுமுகமா ஆத்மா தான் என் கோல் அப்படின்னு நம்ம திரும்பணும் அப்படின்னா ஆத்மா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சாதகனை வந்து பார்த்தீங்கன்னா நீதானா 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 நான் தான் நீ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பிரகாசப்படுத்தும். அப்ப என்ன பண்ணணும், ஆத்மாவை மட்டும் செலக்ட் பண்றவனா இருக்கணும். இது இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் தான் மெயின் இப்ப வர்றது. ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம ஸ்லோகத்தோட முதல் லைனை ஒரு மந்திரம் சொல்லிடுது, ரெண்டாவது லைனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது நாவிரதோ துஷ்சரிதாத் நசாந்தோ ந சமாஹிதஹ நாசாந்த மானசோ வாபி பிரஜ்ஞானே நைனம் ஆப்னுயாத். ரொம்ப அருமையான மந்திரம். யாரு வந்து பாத்தீங்கன்னா அவிரதோ, அவிரதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரிய சுகங்கள்ல இருந்து விலகவில்லையோ, இந்திரிய நிகிரகம் பண்ணலையோ, நம்ம பாட்டுக்கு வந்து ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா முடியாது. அதுக்கப்புறம் துஷ்சரிதாத் அசாந்தோ, யாரு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட நடத்தைகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விலகவில்லையோ, ஆசுர சம்பத்தா வச்சிருக்கோம், தெய்வ சம்பத்து நம்மள்கிட்ட இல்லை, தெய்வத்தன்மை இல்லாம கெட்டவங்களோட நடத்தைகளை வச்சிருக்கோம் அப்படின்னா அவனாலையும் இந்த ஆத்மா அடைய முடியாது. சாஸ்திரம் தெரிஞ்சுக்கோ, நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க, ஆனா கெட்ட நடத்தை இருக்குன்னா முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ந சமாஹிதக ந அசமாஹிதக, எவனுடைய சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை அடையவில்லையோ, அது மட்டும் இல்ல நாசாந்த மானசோ வாபி, மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாகவில்லையோ, ஒரே விஷய சிந்தனையிலேயே இருக்கோ, அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தினால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அடைய முடியாது. சப்த ஞானம் இருந்துட்டு போட்டோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இந்த பரமாத்மாவை அடைய முடியாது அப்படின்னு ரெண்டு மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வள்ளி 23, 24 ரெண்டு மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதோட பெஸ்ட் மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முண்டக்கமும் கட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். முண்டக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனாவது முண்டக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவது முண்டக்கம், 3 2 3 2 3 3 2 3 முண்டக்கம்னு போட்டுங்க பக்கத்துல, 3 2 3 முண்டக்கம், 3 2 3. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ, அதே மந்திரம் கட்டோபனிஷத்துல இருக்க மந்திரம் அப்படியே இருக்கு.
அதுக்கு அடுத்த மந்திரம் 4வது மந்திரம், நான் ரிப்பீட் பண்ண வேணாம். 3வது மந்திரம் கட்டோபனிஷத்துலையும் இதுலையும் ஒரே மந்திரம். 4வது மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. நாயமாத்மா பலஹீனேன ந லப்யஹ, நாயமாத்மா பலஹீனேன லப்யஹ நச்ச பிரமாதாத் தபசோ வாப்பியலிங்காத் ஏதைர் உபாயைர் யததே யஸ்து வித்வான் தஸ்யைஷ ஆத்மா விவ்ஷதே பிரம்மதாம. 4வது மந்திரம் எக்ஸலண்டான மந்திரம். நாயமாத்மா பலஹீனேன ந லப்யஹ, இந்திரிய பலஹீனம் இருந்தாலோ, மனசோட பலஹீனம் இருந்தாலோ, புத்தியில வந்து பலஹீனம், விவேகம் பண்ண முடியாத பலஹீனம் இருந்தாலோ, பலஹீனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷயத்திலேயே சஞ்சாரம் பண்றது, விஷய போகத்திலேயே போறது, விஷய சிந்தனையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறதெல்லாம் பலஹீனம் தான். அந்த பலஹீனத்தோட இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா அடைய முடியாது. ந பிரமாதாத், பிரமாதனா கவனக்குறைவு இருந்துச்சுன்னா இதை அடைய முடியாது சாமி. ஃபுல் ஃபோக்கஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிரவணம் மனநம்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவா 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 பகிர்முகமாக போகிறத நிப்பாட்டி மெதுவா மெதுவா ஃபோக்கஸ் வந்து உள்முகமாக திரும்புறதுக்காக தான். கவனக்குறைவு இல்லாமல் இருக்கிறது. நான் நாதபிரமணத்தை சொல்லிகிட்டே இருக்கேன், சும்மா கீதா சொல்லிட்டு இருக்கேன். எந்த காரியம் பண்ணும்போது அவேர்னஸோட பண்ணணும். எந்த காரியம் பண்ணாலும் வதவதன்னு எதையும் பண்ணக்கூடாது. எதை பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்து 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 அபியாசம் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ணுறது, பார்க்கறது, நல்லா பார்க்கறது, அவேர்னஸ் கொண்டு வரணும், கவனம் இருக்கணும். அப்படி கவனம் இருந்தால் தான் உள்முகமாக திரும்பி வந்து ஆத்மாவை கவனத்தோடு பார்க்க முடியும். இல்லைனா கவனக்குறைவோடு இருந்தோன்னா இந்த ஆத்மா முடியாது. அப்போ பிரமாதாத், நல்ல பிரமாதத்தோடு இருந்தாலும் முடியாது. ந தபசோ, தபஸ் இல்லாதவங்களுக்கும் இந்த ஆத்மா பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, வாப்பியலிங்காத், சந்நியாசம் தியாகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். மேலே போக போக கீழே இருக்கிறதெல்லாம் தியாகம் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த தியாகம் இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாத்தோட சேர்ந்து முயற்சி செய்கிறார்களோ, ஏதைர் உபாயைர் யததே, யார் இந்த உபாயங்கள் எல்லாத்தையும், என்னது உபாயம் அப்படின்னா பலஹீனங்களை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு இந்திரியங்களை எல்லாத்தையும் ஜெயிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவு இல்லாம கொஞ்சம் தபஸோட கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியாக புத்தியும் வச்சுக்கிட்டு உலகத்தை தியாகம் பண்ணிட்டு யார் முயற்சி செய்கிறார்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்வானா இருக்கிறவன் இந்த ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அறிகின்றான். விஷத்தே பிரம்மதாம, பிரம்ம பூமியில பிரம்மத்தோட ராஜ்யத்துல பிரவேசத்தை அடைகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் பிரம்மமா இருக்கின்ற ஞானத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்தது வந்துருங்க, அடுத்த ஸ்லோகம் பார்த்துருவோம். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா சொல்றார். 12வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஷன் போர்டு வச்சிருக்கோம்ல, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி ஆகும். கண்டிஷன் அப்ளை பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்றதுல ஒரு அவேர்னஸ் வரணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைக்கு கவனம் கொடுக்கணும், ஏகாகிர சித்தத்துக்கு கவனம் கொடுக்கணும், மெதுவாக குவாலிட்டிஸில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகவே இந்த சாஸ்திரம் நல்ல ஸ்புரணத்துக்கு வரும். அப்படியே புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் சொல்றார், யத்பதம் சர்வஸ்ய அவபாசகம் அபி. அடுத்த பேச்சுக்கு வந்துட்டு நான் 12வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க. யத்பதம் சர்வஸ்ய அவபாசகம் அபி அக்னி ஆதித்யாதிகம் ஜோதி ந அவபாசத்தே. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ந தத்ர சூரியோ பாத்தி ந சந்திர தாரகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டோம். எந்த பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். எந்த பதத்தை, பரமபதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்தை சூரியன் பிரகாசிப்பதில்லையோ, யத் பதம் சர்வஸ்ய அவபாசகம், எல்லாத்தையும் பிரகாசிக்கக்கூடிய சூரியன் முதலியவைகள், அக்னி சூரியன் முதலியவைகளும் எந்த பதத்தை பிரகாசிப்பதில்லையோ, ஆதிஜோதி ந அவபாசயதே. சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துது அக்னிலாம், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்தை பிரகாசிப்பதில்லை. அப்படிப்பட்டதா இருந்துகிட்டு எத்து பிராப்தாக முமுக்ஷவக, எதை பிராப்தி செய்த முமுக்ஷுக்கள், எத்கத்வா ந நிவர்த்தந்தே,
எதை அடைந்த பிறகு முமுட்சுக்கள் புனக சம்சார அபிமுகாக ந நிவர்த்தந்தே. எந்த பதத்தை, பரமபதத்தை அடைந்த பிறகு சாட்சாத்காரம் ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா பிரதிபிம்பம் பிம்பத்தோட ஒன்னாயிடுச்சுன்னா திரும்ப பிரதிபிம்பம் வராது, சம்சாரத்துக்கு திரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த நிவர்த்தந்தே எஸ்யச்ச பதஸ்ய, அப்படிப்பட்ட எந்த பதத்தை பாத்தீங்கன்னா உபாதிபேதம் அனுவிதீயமானா ஜீவாகா. அப்ப எப்படிப்பட்டவர்னா அந்த பரமாத்மா ஒரே ஒருத்தர் தான், ஆகாசம் மாதிரி. அவர் தான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பானைக்குள்ளாரையும் ஆகாசம் தனித்தனியா தெரிகிற மாதிரி. எதனால தனித்தனியா ஆகாசம் தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாதின்னு சொல்லக்கூடிய மீடியம். நான் 3 பேரா தெரியற, இப்போ 3 கேமரா இருக்கு, 3 பேரா தெரியற. நான் 3 பேரா அப்படின்னா நான் ஒருத்தன் தான். ஆனா மீடியம் 3 இருக்கு. உபாதின்னு சொல்ற மீடியம் 3 இருக்கிறதுனால, 3 கேமரா இருக்கிறதுனால 3 தெரியற. இப்ப 87 பேர் பாடம் கேட்குறீங்கன்னா ஒவ்வொருத்தரோட இதுலயும் நான் என்னோட முகம் தெரியுதா? அப்ப 87 பரமஹம்சானந்தாவா இருக்கேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? அப்ப பாத்தீங்கன்னா 87 இப்ப என்கிட்ட ஒரு 90 பரமஹம்சானந்தா அப்படின்னா எவ்வளவு முட்டாள்தனம். அப்ப அதே மாதிரி பரமாத்மா எப்படி இருக்கிறன்னா ஒருத்தர் தான். அப்படி இருந்தாலும் கூட உபாதிய பாத்தீங்கன்னா உபாதி பேதம் மீடியம் பாத்தீங்கன்னா அநேக மீடியம். ஒவ்வொருத்தரும் போன் வச்சிருக்கீங்க, லேப்டாப் வச்சிருக்கீங்க, சிஸ்டத்துல ஒவ்வொருத்தரும் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப மீடியம் பாத்தீங்கன்னா 89 90 மீடியம் வச்சிருக்கிறதுனால 90 இந்த நான் 90 ஸ்கிரீன்ல தெரியறேன். அதே மாதிரி பரமாத்மா புத்தி அநேகம், உபாதின்னு சொல்லக்கூடிய புத்தி மீடியம் அநேகம். அதுல ஒவ்வொன்றுத்திலையும் தனித்தனியா தெரியற அனந்த கோட்டி ஜீவராசிகளா சுவாமிதான் பாத்தீங்கன்னா இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கடாகாசாதய இவ ஜீவாகா. ஜீவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசம் மாதிரி. வாஸ்தவத்துல பானைக்குள்ளார இருக்க ஆகாசம் வெளியில இருக்கிற ஆகாசம் வேற வேறையா? ஒரு பானையில இருக்கிற ஆகாசம் வேற, இன்னொரு பானையில இருக்கிற ஆகாசம் வேற என்ன சொல்ல போறோம்? அப்படிலாம் இல்லை. ஆகாசம் ஒண்ணுதான், ஒரே ஆகாசம். பானையினால வேறையா தெரியுது, வாஸ்தவத்துல ஒரே ஒரு ஆகாசம். அப்ப பாத்தீங்கன்னா ஜீவர்களும் கடாகாசம் முதலியவர்கள் போன்று ஆகாசஸ்ய அம்சாகா, ஒரே ஒரு ஆகாசத்தோட அம்சங்களா அநேக ஜீவர்கள் பாத்தீங்கன்னா இருக்கின்றார்கள். தஸ்ய பதஸ்ய, அப்ப பதம் எது? பிரம்மம் தான் பதம். பரமாத்மா புருஷோத்தமன், அவனோட அம்சம்தான் நம்ம எல்லாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ளார மெதுவா என்ன பண்ணணும்? நான் தேவன், நான் பரமாத்மா அப்படின்னு பாவிக்க ஆரம்பிக்கணும். இந்த பாவம் பண்ண என்ன நடக்கும்? துஷ்சரித்தம், நம்மள்ட்ட கெட்ட நடத்தைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விலகும். அப்ப கெட்ட நடத்தை விலகும் போது நான் மனுஷன், நான் பாப்பி அப்படின்னு நினைக்காம நான் மனுஷன் இல்லை, நான் சுவாமியோட அம்சம், நான் சுவாமி தான், நான் சுவாமியோட பிரதிபிம்பம், வாஸ்தவத்துல நான் அல்பன் இல்லை அப்படின்னு அல்பத்தனத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துடணும். இதை பாவிக்க ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமியோட அம்சம். அதனால அங்க ஆச்சாரியர் சொல்றாரு ஆகாசஸ்ய அம்சமா எப்படி பானையில இருக்கிற ஆகாசம் மகாகாசத்தோட அம்சமோ அதே மாதிரி தஸ்ய பதஸ்ய சர்வாத்மத்துவம். அப்ப அந்த பரமாத்மா எங்க இருக்காரு அப்படின்னா சர்வாத்மாவா இருக்கார். அவர்தான் எல்லாத்துக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கார். எலும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் சகல ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் சுவாமிதான் ஆத்மாவா இருக்கார். சர்வ வியவகார ஆஸ்பதத்துவம் அவர் இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இந்த ஹிருதயத்துல ஸ்புரணமா இருக்கிறதுனால தான் நான் பாத்தீங்கன்னா பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, கையசைக்கிறேன், கால் அசைக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விவகாரங்களும் அந்த பரமாத்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் எல்லாம் ஆக்ஷன் பண்ணுது, எதனால? ஸ்கிரீன் இருக்கிறதுனால. அதே மாதிரி பரமாத்மா இருக்கிறதுனால தான் இந்த தேக விவகாரங்களும் நடக்குது, இந்த ஜெகத்தோட விவகாரங்களும் நடக்குது. எல்லா விவகாரங்களுக்கும் ஆதாரபூதமா, ஆஸ்பதம்னா ஆதாரம், ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை பாத்தீங்கன்னா விவக்ஷு சொல்லணும்ன்றதுக்காக பரமாத்மா என்னவா இருக்கார்? ஹிருதயத்துல மட்டும் இல்ல, அவர் தான் சர்வமா இருக்கார், சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கார் அப்படின்னு ஹிருதயத்துல அனுபவம் பண்றத சொல்லிட்டு அந்த ஹிருதயத்துல அனுபவம் பண்ற பரமாத்மா தான் எங்கும் சர்வ வியாபகமா இருக்காருன்னு சொல்றதுக்காக என்ன பண்ணுது? சதுர்பிகி ஸ்லோகைஹி, 4 ஸ்லோகங்கள் மூலமா விபூதி சங்கேபம் ஆக பகவான் விபூதியை பாத்தீங்கன்னா 4 ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். 12, 13, 14, 15
4 ஸ்லோகங்கள்ல பகவானோட விபூதி. விபூத்தினா என்ன அர்த்தம்? சர்வாத்ம பாவம். சுவாமிதான் எச்சகிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர் பகிஷ்ட வியாபிய சர்வம் நாராயண ஸ்திதா. நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம்ல நாராயண சூக்தத்துல இருந்து. அவர்தான் உள்ளேயும் இருக்கார், அவர்தான் வெளியிலையும் இருக்கார். நான் பார்க்கிறது கேட்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா நாராயணன் தான். நாராயணனுக்கு அந்நியமா வெறும் பேரு நாமரூபம் தான் அப்படின்னு சொல்றதுதான் பகவானோட விபூதி. அந்த விபூதிய 4 ஸ்லோகங்களை சொல்றதுக்கு பகவான் ஆரம்பிக்கிறார். எப்படி? 12வது ஸ்லோகம். யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். இந்த ஸ்லோகம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? பகவானை வெளியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பகவானை நமக்குள்ளார எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதனால நான் பேசுறேன், எதனால நான் கேட்கிறேன், எதனால இந்த விவகாரங்கள் எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம பர்சனலா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எது இருந்தா எனக்குள்ளார எல்லா விவகாரங்களையும் நான் பண்றேன், எது இல்லைன்னா விவகாரம் நடக்க மாட்டேங்குது. நல்லா பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தூக்கத்துல பார்த்தீங்கன்னா நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றும் இல்லை. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இந்த கான்சியஸ்னஸா இருக்கிற நான் சுகமா தூங்குனன்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா என்ன ஆகலை அப்படின்னா புத்தி வரைக்கும் போய் சேரலை, மனசு வரைக்கும் போய் சேரலை பிரகாசம். அதே மாதிரி இந்த இந்திரியங்கள் தேகம் வரைக்கும் இந்த பிரகாசம் போய் சேரலை. அதனால புத்தி ஆக்டிவேட் ஆகலை, மனசு ஆக்டிவேட் ஆகலை, இந்திரியங்கள் ஆக்டிவேட் ஆகலை. இந்த தேகம் பார்த்தீங்கன்னா எந்த விவகாரங்களும் இல்லாம போயிடுது. தூக்கத்துல பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுதுன்னா காரண சரீரம் சொல்லக்கூடிய தூக்கத்துல இந்த பரமாத்மா என்ன பண்றார்? அந்த கோருக்கு பார்த்தீங்கன்னா மையத்துல இருக்கார். இந்த மையத்தில் இருக்கிற பிரகாசம் தான் பார்த்தீங்கன்னா மெதுவா எப்படி ஒரு தீபத்துக்கு 5-6 ஓட்டை வச்ச தீபத்துல, தீபத்தோட கூடுல உள்ளுக்குள்ளார தீபம் வச்சோன்னே உள்ள இருக்க தீப பிரகாசம் பார்த்தீங்கன்னா 5 ஓட்டைகள் வழியா வெளிப்படுதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரகாசம் உள்ள இருக்கிற நான் அப்படின்ற அந்த பிரகாசம், தூக்கத்தை சுகமா இருந்த பிரகாசம், அதுதான் பார்த்தீங்கன்னா அதோட பிரகாசம் புத்திக்கு வருது. புத்தி ஆக்டிவேட் ஆகுது. காலையில வேக்கப் ஆயிடுற புத்தி ஆக்டிவேட் ஆனோன்னா மனசு, இந்திரியங்கள், தேகம் இது எல்லாத்துக்கும் அந்த ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு வந்துடுது, அறிவு வந்துடுது. இது எல்லாத்தையும் அறிகுது. நம்ம எல்லாத்தையும் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம விவகாரம் பண்றதுக்கு எது அவசியமா தேவை அப்படின்னா, அந்த டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியல அப்படின்னும் நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த சுகமா தூங்குனது யாரு அப்படின்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற பேஸா இருக்கிற ஒரிஜினல் நான், ஒரிஜினல் பரமாத்மா. அப்ப அந்த பரமாத்மா பார்த்தீங்கன்னா அவர்தான் காலையில, அவர்தான் பார்த்தீங்கன்னா புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றார். அப்ப யாரு அப்படின்னு கேட்டா, இந்த தேகத்துல யாரு பிரகாசிக்கின்றார் அப்படின்னு கேட்டா, நான் அப்படின்ற பரமாத்மா. ஆத்மாவா பார்த்தீங்கன்னா அகமாத்மா குடாகேஷக சர்வபூத ஆசயஸ்தித 10:20 சொல்றார் பகவான். 10:20 சொல்லும்போது சொல்றார், நான் தான் எல்லா ஜீவராசினோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்ற. அந்த ஆத்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த 13:2 சொல்லும்போது சொல்லுது, க்ஷேத்திரஜ்யம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. என்னை க்ஷேத்திரஜனாக அறிந்து கொள்வாயாக, பார்ப்பவனா அறிந்து கொள், சாட்சியாக அறிந்து கொள். எல்லா தேகத்துக்குள்ளாரையும் நான் தான் பார்க்கிறவனா இருக்கேன் அப்படின்னு. அப்ப பார்த்தீங்கன்னா அவர் தான் உள்ள இருந்துகிட்டு அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் என்னுடைய இந்திரியங்கள், மனசு, புத்தி, இந்த தேகம் எல்லாம் ஆக்டிவேட்டா இருக்கு. எதனால? அவேர்னஸ், அந்த கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்ப இதே என்னோட தேகத்துல எப்படி இருக்கோ இதை நான் மெதுவா ஒவ்வொருத்தரோட தேகத்திலையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆமா,
எனக்கு எதிர்க்க இருக்கிற உங்களோட 85 பேர் பாடம் கேட்குறீங்கன்னா 85 பேருக்குள்ளாரையும் அந்த நான்ற பிரகாசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு உங்களை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது. அந்த நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆக்டிவேட் பண்ணது இருந்துக்கிட்டு. அதுதான் எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் இருக்கிற சகல ஜீவராசிகளையும் பிரகாசிக்குது. அது இல்லைன்னா இங்க யாருக்கும் அவேர்னஸ் இருக்காது, உணர்வு இருக்காது, அறிவு இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்துக்கு வரும். எத்து ஆதித்ய கதம் தேஜக. எப்படி ஜீவராசிகள் இப்ப நான் வந்து பிரகாசிக்கிறேன், இதுல இருக்க கான்சியஸ், இந்த முகம் இப்ப பிரகாசமா இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் வெளியில போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், இருண்டு போயிடும். 2 மணி நேரத்துல இந்த பாடி என்ன ஆயிடும்? பிரகாசம் போயிடும். உள்ள சுவாமி இல்லை அப்படின்னா சவமா போயிடும், கருப்பா போயிடும் பாடி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தொட்டாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்வு இல்லாம இருக்கும். ஐயோ ஒரு மாதிரி தொட்டாவே தீட்டுன்னு நம்ம சொல்லிடுவோம். அப்ப யாரு இருந்தா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இத மங்களமா தெரியுது, திருப்பொன்றம் போட்டு நல்லா சுவாமி நல்லா பிரகாசமா இருக்காரு. எதனால அப்படின்னு கேட்டா உள்ள சைத்தன்யம் இருக்கிறதுனால, சுவாமி இருக்கிறதுனால. இதே மாதிரி தான் எத்து ஆதித்ய கதம் தேஜக. ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. எத்து ஆதித்ய கதம் தேஜக. எந்த பிரகாசம், தேஜஸ் அப்படின்னா பிரகாசம், கான்சியஸ்னஸ். எந்த பிரகாசம் ஆதித்யனில் இருந்து கொண்டு பிரகாசிக்கின்றதோ, அது மட்டும் இல்ல, ஜெகத்து பாசயத்தே அகிலம். இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்குள்ளார இருந்துகிட்டு எந்த பிரகாசம் பிரகாசிக்கின்றதோ. இப்ப நான் உங்க எல்லாத்தையும் 85 பேர் 88 பேரையும் நான் என்ன பண்றேன், என்னோட பரமம்சானந்தான்ற தேகத்துல இருக்கிற எந்த சைத்தன்யம் உங்களை எல்லாத்துக்கும் அறிவை கொடுக்குதோ, பிரகாசத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி சூரியன்ல இருக்கிற எந்த ஒரு கான்சியஸ்னஸ், எந்த பிரகாசம் இந்த மொத்த ஜெகத்தையும் பிரகாசிக்கின்றதோ. அது மட்டும் இல்ல, எத்து சந்திரமசி. எந்த பிரகாசம் சந்திரனுக்குள்ளார இருந்துகிட்டு ராத்திரியில இந்த ஜெகத்தை வந்து பிரகாசிக்கின்றதோ. அதே மாதிரி எச்ச அக்னவ். எந்த பிரகாசம் அக்னியில இருந்துகிட்டு தீபமா இருந்துகிட்டு இந்த வீட்டுக்குள்ளார பிரகாசிக்குதோ. தத்தேஜோ. அந்த பிரகாசம் எது அப்படின்னா தத்து தேஜோ மாமகம் வித்தி. அது என்னுடைய பிரகாசம் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப என்னோட தேகத்துல எந்த கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டு இந்த தேகத்தை பிரகாசிக்குதோ, உயிருள்ளவனா மங்களமா காட்டுதோ, அதே மாதிரிதான் சூரிய நிலையும் சந்திர நிலையும் அக்னிக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைத்தன்யம் இருந்துகிட்டு அக்னியையும் சந்திரனையும் சூரியனையும் பிரகாசிக்க செய்கிறது. அப்போ எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பகவானோட பிரகாசம் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புருஷோத்தமனோட பிரகாசம், பிரம்ம பிரகாசம் அப்படின்னு பேர். இதோட இங்க நிக்கட்டும். திரும்ப நம்ம நாளையிலிருந்து திரும்ப ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. டெட் பாடி ஏதாவது பிரகாசிக்குதா பார்த்தீங்களா? பிளாக் ஆகிடும், இல்லை கருப்பாயிடும், கருத்து போயிடும். சைத்தன்யம் இங்கேருந்து சைத்தன்யம் போனோடனே பாடி என்னமா இருக்குன்னு. ஒரு அம்மாவோட சரீரம் பார்த்தேன், ஒரு மாமி. அவங்க நல்ல சக்கச்சவையல்னு இருப்பாங்க. அவங்க இறந்து வந்து ஒரு சென்னையில் இறந்தாங்க. நான் திருவண்ணாமலையிலேருந்து போகிறதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு. போய் பார்த்தா எனக்கு அந்த மாமி அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. அந்த மாமி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர், சுண்டுனா ரத்தம் வரும். போய் பார்த்தா அப்படியே கேன்சரில் இறந்து போனாங்க. பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா பாடி, நான் நினச்சேன் இது வேற யாரோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோ கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பாகி போச்சு பாடி. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிரகாசம் என்ன ஆயிடுது, ஒரு உயிரோட இருக்கும் போது இருக்கிற பிரகாசமும் உயிர் இல்லாமல் போனோன்னு அதில் இருக்க பிரகாசமும் போயிடுது இல்லை. சிவம் போச்சுன்னா சவம். இந்த மங்களமாக நம்ம இதை பார்க்குறோம். அப்ப சூரியன் வந்து இவ்வளவு பிரகாசிக்கிறான் அப்படின்னா நான் எப்படி பிரகாசிக்கிறதுக்கு இந்த சைத்தன்யம் உள்ள இருக்கோ அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் பிரகாசிக்கிறாங்க அப்படின்னா உள்ள ஒரு பிரகாசம் இருக்கு. எது அப்படின்னா சைத்தன்யம், சுவாமி தான். அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சுவாமி தான் பிரகாசிக்கிறார்.
எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாத்துலேயும். சர்வாத்ம பாவத்துக்காக தான் இது ஆரம்பிச்சிருக்கு. சர்வாத்ம பாவத்தை மெதுவாக கொண்டு வரணும்.